ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான பங்குனி உத்திரம். இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், உங்க வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ 4 பேர் ரீச் ஆகும். இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஒரு வருஷமும் பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடுவதற்கு எக்கச்சக்கமான காரணங்கள் சொல்லப்படுது. இந்த பங்குனி உத்திர நல்ல நாள்ல தான் சிவபெருமான் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமன் சீதை இவங்களோட திருக்கல்யாணம் நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நல்ல நாள்ல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கோவில்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க. சாமி பல்லக்குல ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதும் வழக்கம்தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பங்குனி உத்திரத்துல திருமாலோட மார்புல திருமகள் இடம் பிடிச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக தான் திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்ததாகவும் புராணங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான மகிமைகளும் பல அதிசயங்களும் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள். முருக பக்தர்களுக்கு ஒரு வர பிரசாதம். பங்குனி உத்திரம் நல்ல நாள்ல முருகப்பெருமான் ஆலயங்கள்ல வெகு விமர்சையா பூஜைகள் நடக்கும். முருகப்பெருமானுக்கு பால் காவடி எடுத்தும் அழகு குத்திக்கிட்டும் அதே மாதிரி பால் குடம் எடுத்தும் பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இது மாதிரி முருகனுடைய அறுபடை கோவில்கள்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். கந்தசஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் எப்படி தொடர்ச்சியா விரதம் இருந்து 6வது நாள் கந்தசஷ்டியோட விரதத்தை முடிப்பாங்களோ அதே மாதிரி நிறைய பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்துக்கு 6 நாட்கள் தொடர்ச்சியா விரதம் இருந்து பழனிக்கு போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு பங்குனி உத்திரம் இருக்குல்ல, அதுக்கான நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது புதன்கிழமை காலையில ஏப்ரல் 1ஆம் தேதி 7:38 ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை காலையில ஏப்ரல் 2ஆம் தேதி 7:57 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நம்ம பங்குனி உத்திரமாக கணக்கில் எடுத்துக்கணும். அதனால ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:40 பிறகு பங்குனி உத்திரத்துக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். அன்றைய தினம் புதன்கிழமை மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 7:30 9 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. வழிபடுவதற்கான சரியான உகந்த நேரம், நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 9 10. இந்த 1 மணி நேரம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம். அதை தவற விட்டுட்டீங்கன்னா மதியம் 12:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மேல முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். தீபதூபம் காமிக்கிறது, மற்ற படையல் போடுறது, வழிபாடு செய்யறது இதெல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கலாம். கூடுமான அளவுக்கு பங்குனி உத்திரத்துக்கு நீங்க வீட்டில் பூஜை பண்ண போறீங்கன்னா மாலை 4:15 முடிச்சுடுங்க. ஏன்னா 4:15 உத்திரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெறும் பௌர்ணமி மட்டும் தான் இருக்கும். கோவிலுக்கு போறது, குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செய்யறது இது எல்லாத்தையும் கூட நீங்க மாலை நேரத்தில் வச்சுக்கலாம். வீட்டில் பூஜை பண்றத கூடுமான அளவுக்கு மதியம் 4:15 முடிச்சிடுங்க. இது போக பங்குனி உத்திர நாள்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை இந்த ஒரு வேர் கொடுக்கும். அந்த வேரை எப்படி பயன்படுத்தணும், முதல்ல அந்த வேர் என்ன வேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வேர் வேற எதுவும் கிடையாது, வெட்டி வேர் தான். சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகத்துக்காகவும் மற்ற தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க. இந்த வெட்டி வேர் பொதுவா நாட்டு மருந்து கடைகள்ல, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். அந்த வெட்டி வேரை 2-3 வேர் இருந்தா கூட போதும். அதை நீங்க தயார் செய்யக்கூடிய முறை ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அதை ஊற வைக்கணும். அதாவது வெறும் மஞ்சள் கலந்த தண்ணீர் கிடையாது. சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கும் போது மஞ்சள் ஒரு பதத்தில் தயார் செஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அப்படி மஞ்சளை குழைச்சி அந்த மஞ்சளை இந்த வேரை தடவி வச்சுக்கணும். மொத்தமா 2 வேர் எடுத்துக்கோங்க. அந்த 2 வேர்லையும் மஞ்சளை குழைச்சி தடவிட்டு அது ஒரு சின்னதாக நூல் வச்சு கட்டிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் நல்லாக வெளுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல மஞ்சள் காட்சி அளிக்கும். இதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 6 எண்ணிக்கையில் மிளகு. மிளகு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலேயும் கந்தசஷ்டி விரதத்தன்னைக்கு 6 மிளகு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கக்கூடியவங்க
அதோட மகிமையை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிளகுக்கு அபார சக்தி இருக்கு. கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாட்டுல இந்த மிளகுக்குன்னு ஒரு தனி பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த 6 எண்ணிக்கையில மிளகையும் வெட்டி வேற எடுத்துட்டு வந்து அந்த வெட்டி வேற கழுவி சுத்தப்படுத்தி அதை மஞ்சள் பூசி அது காஞ்சதுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கணும். இந்த 2 பொருட்களையும் முடிஞ்சா முதல் நாள் எப்பனா மார்ச் 31 செவ்வாய்க்கிழமையே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு புதன்கிழமை ஏப்ரல் 1 பங்குனி உத்திரத்தன்னைக்கு இதை பயன்படுத்தி பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வைக்கணும். காலை நேரத்தில் வேலை இருக்குது என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் 1 கூட நீங்கள் வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து தயார் செய்து இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம், இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. செய்யக்கூடிய நேரம் நம்ம முடிவு சொல்லியிருக்கோம், காலைல 9லேருந்து 10 இந்த 1 மணி நேரத்தில் உங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு பண்ணலாம். அதை தவற விட்டுட்டிங்கன்னா மதியம் ஒரு 1:30 மணிக்கு மேலே பண்ணுங்கள். வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தயார் செய்து மஞ்சள் பூசி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெட்டி வேர் 6 எண்ணிக்கையில் மிளகு இந்த 2 பொருளையும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கணும். வைக்கும்போது முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் முருகப்பெருமானோட பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உச்சரிக்கலாம். ரொம்ப பெருசாக தெரியலையா, ஓம் சரவண பவ முருகனுடைய மந்திரங்களை ஒரு முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கை, கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கை, பொருளாதார பிரச்சனை, இது மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். வெட்டி வேருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. வெட்டி வேர் மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகப்பெருமானுக்கு போடக்கூடிய மாலைகளில் வெட்டி வேர் மாலைக்கு அதீத சக்தி இருக்குதாம். சிவபெருமானுக்கு வெட்டி வேர் மாலை அணிவிக்கும் போது தீராத நோய்கள் தீருமாம். அதே மாதிரி சுவாமி சிலைகளுக்கு பல அபிஷேகம் பண்ணுவாங்க. பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்னு. அந்த அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அதில் வெட்டி வேர் போட்டு வச்சுருப்பாங்க. காரணம், வெட்டி வேர் வாசத்துக்கு தீய சக்திகள் கிட்ட நெருங்கவே நெருங்காது. கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது விரட்டி அடிக்கப்படும். வெட்டி வேர் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வீகத்தன்மை அதிகரிக்குமா. அதுலேயும் முருகப்பெருமான், விநாயகர், சிவபெருமான் இவங்க 3 பேர் வழிபாட்டில் இந்த வெட்டி வேருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன ஆக்ரோஷ மூலிகையில முக்கியமான பொருள் இந்த வெட்டி வேர் தான். அது கூட கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிக பொருள் மிளகு. 6 மிளகு எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, முருகப்பெருமானுக்குரிய எண் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகள் 6ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால 6 எண்ணிக்கையில் மிளகு எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த 2 பொருளையும் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுட்டு உங்கள் பிரச்சனையை, உங்கள் கோரிக்கைலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணி, ரொம்ப பெரிய அளவில் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த வேர் வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த வேரையும் அந்த 6 எண்ணிக்கையில் இருக்கிற மிளகையும் அந்த சிவப்பு நிற துணியில் வச்சு கட்டிடுங்க. கட்டி முருகன் பாதத்தில் வச்சு எடுத்துட்டு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்ய இடத்துல நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த வெட்டி வேரும் மிளகும் சேரக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வீட்டுக்கு வரக்கூடிய சம்பளத்தை அதிகமாக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து சேரும், கடன் சுமை குறைக்கப்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், முக்கியமாக செல்வ செழிப்பு அதிகமாகும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். அது மூலயமா வீட்டுக்குள்ள எப்பவுமே செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கலாம். பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு வெட்டி வேர் கூட கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய மிளகை சேர்த்து வைக்கும்போது, அதுவும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு வைக்கும்போது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.